டாக்டர் ரஹ்மான், What a my pleasant friend. surprise. ஏடா நீ இந்த ஊர்லயா இருக்க? ஆமாண்டா, 15 வருஷமா நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. வாட் a coincidence. இந்த கார் மட்டும் ரிப்பேர் ஆகலனா உன்னை நான் பார்த்திருப்பேனா? கரெக்ட். ரஹ்மான், இந்த காரை என் டிரைவர் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவான். நீ என் கூட வீட்டுக்கு வா. லட்சுமி உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? என்னன்னா அது உள்ளூர்லயே இருந்துகிட்டு இங்க வரக்கூடாதா? உங்க உயிர் சிநேகிதர் அவர். அது மட்டும் இல்ல, எனக்கு பிரசவம் பார்த்தவர் நீங்க. ஒரு டெலிபோன் பண்ணக்கூடாதா? என்னம்மா பண்றது? இவன் பெரிய பிசினஸ் மேன். பாம்பேல இருக்கானோ கல்கட்டால இருக்கானோ. அது மட்டும் இல்லாம டெலிபோன் டைரக்டரி பரட்டி பார்த்தா 1000 தனசேகர் இருக்காங்க. யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறது? ஓகே ஓகே, நீ இன்னைக்கு என் கூட லஞ்ச் சாப்பிடுற. பிரியாணி செய்ய சொல்லவா? ஏய், வயசு 50, செகண்ட் பெல் அடிச்சாச்சு 18. டாக்டரே பயப்படுறான் பாத்தியா? என்னடா பேஷண்ட்டுக்காக நான் உயிரோட. என்ன அப்படி பாக்குற? யார் இந்த பையன்? என் புள்ள ராஜா. ஆஸ்திக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு, எல்லாமே இவன் தான். என்னன்னா அடையாளம் தெரியலையா? எல்லா டாக்டர்ஸும் கைவிட்ட பிறகும் நீங்க தானேனா எனக்கு பிரசவம் பார்த்து இவனை உயிரோட என் கையில கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க அந்த உதவி செய்யலைன்னா இன்னைக்கு நான் பட்டமரமா தானே இருந்திருக்கணும். ராஜா, இவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் ரஹ்மான். இவன் கல்யாணத்துக்கு தேதி நிச்சயமாகி அதையும் தள்ளி போட்டோம். பைத்தியக்காரன். அதனாலதானே என்னமோ தெரியல, இழைச்சுக்கிட்டே போறான். என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் விஷயத்துலதான் உங்களுக்கு கைராசி உண்டே. என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டீங்களா அண்ணா? வேற எந்த டாக்டரையும் பார்க்கலையா? அவன் தான் போக மாட்டேங்கிறானே. நான் ஏற்கனவே ஆமா, நாங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணிக்கிட்டோம். ஓஹோ, நீயே ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணியா? நாங்களும் அப்படித்தான். அதான் என்ன அவருக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது. அதான் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இது நீங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். கம் ஆன் ப்ளீஸ். போ. எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, டாக்டர் நான் வந்தாச்சு. இனிமே நமக்கு கவலையே இல்லை. வாங்க டாக்டர் அங்கிள். அங்கிள் அங்கிள்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுறேன்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன டெஸ்ட் பண்ணுங்களேன். டெஸ்டா? வியாதி இருந்தாதானப்பா டெஸ்ட் வேணும். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ராஜா. Perfectly all right. Yes, I am perfectly all right. Anyhow, வந்ததுக்கு ஏதாவது மருந்து கொடுத்துட்டு போங்களேன். மருந்தா? எதுக்குப்பா? கேன்சருக்கு, புற்றுநோய். யார் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா வீட்டுல நான் சுயநலம் இல்லாம இருக்கும்போது நீங்க அங்க வந்தது, எனக்கு என்ன வியாதிங்கிறத ராதா கிட்ட சொன்னது, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு என் சாவுக்கு தேதி குறிச்சது, எல்லாமே தெரியும். ஆனா ஒண்ணு டாக்டர், உயிர் வாழற பலம் என் உடம்புல குறைஞ்சுக்கிட்டே வருதே தவிர சாக போறோமேங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. சிகரெட் ரொம்ப பிடிக்கிற போல் இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. குறைச்சுக்கிட்டா குறைச்சிருவேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்? மொத்தமா பேச்சு நிற்க போதே, இப்பவே எல்லாத்தையும் பேசிடலாம். டாக்டர், உங்களால இந்த துக்கத்தை தாங்க முடியாம தயவு செய்து இதெல்லாம் போய் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. என்னத்தான் உங்களால பழைக்க வைக்க முடியல, இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள சாகடிச்சிடாதீங்க ப்ளீஸ். மை சன், உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது நீ பிறக்கிற டைம் சொன்னவன். ஆனா நானே இப்ப நீ சாக போற டைமையும் சொல்லுவேன் எதிர்பார்க்கவே இல்லப்பா.
அம்மா அம்மா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ராஜாவை தவிர யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னேன்ல. வந்திருக்கிறது ஆம்பளை இல்லம்மா, யாரோ ஒரு பொண்ணு. யாரு? நானும் விசாரிக்கல, அவங்களும் சொல்லல. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. யார் நீங்க? என்னை பத்தி எந்த விவரமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்திரத்தை கொட்டாம அமைதியா பேசினா ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு சொல்றதுல தப்பு இல்லை. முன்னால் என்ன பாத்திருக்கியே, உனக்கு ஞாபகம் இல்ல? அதிகமா பொம்பளைங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை. அடையாளத்தை நான் மறந்திருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். அவருங்க எவர்? ராஜா. எந்த ராஜா? எத்தனை ராஜா இங்க வராங்க. ஆசையை தீர்த்துக்கிட்டு அதுக்காக சன்மானத்தை கொடுத்துட்டு போறாங்களே, அத்தனை பேரும் எனக்கு ராஜா தான். உனக்கு வர வாடிக்கை ராஜாவெல்லாம் பத்தி நான் கேட்கல. இந்த நரகத்தை சொர்க்கமா நினைச்சேன். உன்னை என்னமோ தேவதையா மதிச்சு உன்னோட ராப்பகலா குடிச்சு கும்மாளம் போடுறாரே, அந்த புத்தி கெட்ட ராஜசேகர், அந்த ராஜா. அவர்தான் இங்கன்னு கேக்குறேன். பக்தர்கள் பூஜை நடத்த விரும்பும் போதுதான் வருவாங்க. அதான் எப்போ? நேரம் வரும்போது. அந்த நேரம் எப்போ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். சில பேருக்கு கால நேர பூஜை பிடிக்கும், சில பேருக்கு சாயந்தரம், ரொம்ப பேருக்கு ராத்திரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும். பக்தி பிரவாகத்துல அன்னாட தீர்த்தத்தோட வர பக்தர்களுக்கு நேரம் ஏது, காலம் ஏது? ஓ, இன்னைக்கு யாரு? ராஜாவை தான் பிக்ஸ் பண்ணிருக்கியா? தெருவுல போறவங்கள வான்னு கூப்பிட நான் ஒண்ணு மூர் மார்க்கெட் நடத்தல. இது சினிமா தியேட்டர் மாதிரி. ஓடுற படத்தை பார்க்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க. ஓஹோன்னு ரசிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க. அவ்வளவுதான். யாரையும் வற்புறுத்தி தியேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்றது இல்லை. அப்ப வரவங்க சொந்தமாவே ரசிக்க வராங்க, இங்க இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க. அப்படித்தானே? உன் டிக்கெட் ரேட் எவ்வளவு? அது கிளாஸ பொறுத்து இருக்கு. ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ராஜாவோட கிளாஸ் இது. அவர் எந்த ரேட்டை கொடுத்து உன்னை ரசிக்கிறாரு அது சொல்லு. அவர் இந்த தியேட்டருக்கே வராம இருக்கிறதுக்கு நீ உன் ரசிகனுக்கு என்ன நஷ்ட ஈடு கேட்கிற அதையும் சொல்லு. அந்த பணத்தோட நான் தயாரா வந்திருக்கேன். எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? 25,000 ரூபாய். போதுமா? அப்போ ராஜாவை நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. விலை கேட்கிற கடை தானே இது. இதுல நான் என்ன விவகாரமா பண்ண முடியும்? பணத்தை கொடுக்குறேன், ராஜாவை திருப்பி அனுப்பிடு. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. இதுல மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. இங்க நீங்க வராம இருக்கிறதுக்கு இது போதுமா? இன்னும் வேணுமா? என்ன விளையாடுற? இது விளையாட்டு இல்ல. வியாபாரத்துல ஒருத்தரையே வாங்க நம்ம 2 பேரும் போட்டி போடுறோம். உங்களுக்கும் அவர் தேவை, எனக்கும் அவர் தேவை. உங்க விலை 25,000 ரூபாய், என் விலை 50,000 ரூபாய். எப்பவுமே அதிகமா விலை கொடுக்கறவங்களுக்கு தான் பொருள் சொந்தம். இதோ பாருங்க, நீங்க கொண்டு வந்த பணம் உங்க அப்பா சம்பாதிச்சதோ இல்ல உங்க அண்ணன் சம்பாதிச்சதோ, ஆனா இது நானே சம்பாதிச்ச பணம். என் சதையை புழிஞ்சி என்ன பொண்ணா நினைக்காம புரட்டி புரட்டி எடுத்தாங்களே, அந்த வெறி பிடிச்ச பெரியவங்க கொடுத்த பணம். அவங்க கொடுக்கிற ஆதரவு தான் உன்னை இவ்வளவு தைரியமா பேச சொல்லுதுல்ல. ஒரு இதயம் கெட்ட மனுஷனை நம்பி இவ்வளவு தூரம் வந்தேன் பாரு. என்ன சொல்றேன்? அந்த ஆள் இனிமே எங்க சுத்தினா எனக்கு என்ன, எவ்வளோட இருந்தா எனக்கு என்ன? அவரை என்ன தூக்கி எறிஞ்சிட்ட போது எனக்கும் தூக்கி எறியறதுக்கு மானம் இருக்கு, ரோஷம் இருக்கு. இது பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் ஆசைக்காக சுத்தி சுத்தி வந்து இப்ப என்ன குப்பையா எடுத்து தெரிஞ்சாரே, அதே மாதிரி உனக்கு அவர் குட் பை சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உனக்கு என்ன,
வந்தவன் யாருன்னு விசாரிக்கிறவளா, போறவன் யாருன்னு கவலைப்படுறவளா? இந்த ராஜா இல்லைன்னா இன்னொரு மந்திரி வர போறா. ஆசைக்கு பொண்ண மாத்திரணும், காசுக்கு ஆணை மாத்திரணும். பொருத்தமா செஞ்சிருக்கீங்க. கரெக்ட், சரியான ஜோடி. என்ன வேணா சொல்லுங்க, அவரை அலட்சியப்படுத்துறீங்க. அவரா? அப்படி என்ன ராஜா உனக்கு? தெய்வம். ஆமா, அவர் ஒரு பெரிய தெய்வம். இவ மலருக்கு மலர் தேன் குடிக்க போற இவங்க எல்லாம் தெய்வமா? மலர்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. தான் ஆசைப்பட்ட அந்த மலர் தவறி புழுதியில விழுந்து மண்ணோட மண்ணாயிடக்கூடாதுன்னு தான் அவர் பாடுபடுறாரு. அவர் என்ன நாடி வர்றதுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் நிச்சயமா சத்தியமா ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம் சொல்லு, என்ன காரணம்? தேவி அவர் உங்க கல்யாணம் பண்ணா? ராதா, என்ன அவகிட்ட உளறிட்டு இருக்க? இல்லைங்க, இவங்க அவளை யாரு உள்ள விட்டது? நானா தான் வந்தேன். அதான் ஏன் வந்தேன்னு கேட்க. ஏன் வரக்கூடாதா? நிம்மதிக்காக அவன் ஒரு இடத்தை தேடி போவான். அந்த இடம் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு துப்பறிஞ்சு அவனை தொந்தரவு பண்றது முட்டாள்தனம். மனசு பறி கொடுத்தவ தேடித்தான் வருவா. அது தப்பில்லைன்னு நினைக்கணுமே தவிர ஏன் வந்தேன்னு கேட்டு அவன் மனசு உடைச்சா அது அதை விட முட்டாள்தனம். பிராவோ, பிராவோ. மனச பத்தி நீ பேசுறியா? மனசுனா என்னன்னு அர்த்தம் புரிஞ்சவங்க அதை பத்தி பேசினா அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே என்ன நீ அப்படி தூக்கி அடிச்சிருக்க மாட்டேன். என்னமோ இந்த உலகத்திலேயே நீதான் பெரிய அழகின்னு உனக்கு எண்ணம். அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ உதாசீனப்படுத்துறேன். உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டாடா. உன் அகம்பாவத்தை அடக்கணும், உன்னை அடிமையாக்கணும் நினைச்சேன். அதுக்காகத்தான் இவ்வளவு நாடகமும் போட்டேன். என்ன நோகடிச்ச உன்னை ஆசையாலேயே சாகடிக்கணுங்கிற வெறிதான் கல்யாணம் வரைக்கும் இதை கொண்டு வந்தேன். அதுக்காகத்தான் பத்திரிக்கையும் அடிச்சேன். நீ பெருமையில பூரிச்சு நிற்கும் போது உன் தலகணத்தை தரமட்டமாக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் முகூர்த்தத்தை நானே தள்ளி போட்டேன். இவ்வளவு வினையும் என் விளையாட்டா செஞ்ச தெரியுமா? ஆரம்பத்துல உன்னை நான் நாயா சுத்தி வரும்போது என்ன மனுஷனா கூட நீ மதிக்கல. அதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். நான் ஜெயிச்சிட்டேன். Aren't you going to congratulate me, dear? இந்த உலகத்துக்கே தெரியும் நானும் நீயும் காதலர்கள். இந்த ஊருக்கே தெரியும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நம்ம முகூர்த்தம் நின்னு போச்சுன்னு. So not only me, no bloody idiot will marry you. என் கைதான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது கண்டிப்பா நடக்காது. நாம உல்லாசமா இந்த உலகத்தெல்லாம் சுத்தி வரும்போது எல்லா பயலும் பார்த்திருக்கான். சோ எந்த முட்டா பயலும் சத்தியமா உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டாண்டி. இந்த நிலைமைக்கு தான் உன்னை கொண்டு வரணும்னு நினைச்சேன். கொண்டு வந்துட்டேன். இப்ப புரியுதா ராஜா யாருன்னு? Get out. I said get out. Okay, Mr. Raja. This is a big lesson for me. உங்க வஞ்சத்தை திட்டுக்கிட்டதுனால எனக்கு கல்யாணமே நடக்காது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடியே வந்து நிக்கிறேன். Then you congratulate me. Goodbye.